வணக்கம். பசுவோட உடம்புல 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க. பசுஞ்சாணி நம்ம பசுஞ்சாணம் வீட்டில் தெளிக்கிறதுனால உண்டாகிற நலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பசுஞ்சாணத்துக்கும் கோமியத்திற்கும் ஈடு வேறில்லை. பசுஞ்சாணி கிருமிநாசினியாக மட்டும் இல்லாமல் பில்லி, சூனியம், திருஷ்டி, கெட்ட எண்ணம் ஆகியவற்றிலிருந்தும் நம்மை காக்கும் சக்தியுடையது. இதனால் தான் வீட்டில் முன்வாசல்லையும் பின்வாசல்லையும் அன்றாடம் பசுஞ்சாணம் கரைத்து தெளிக்கணும்னு சொல்லுவாங்க. புதிதாக வாங்குகிற மனையில் ஆயிரக்கணக்கான வருடங்களாக நமக்கு தெரிய வாய்ப்பில்லாமல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தீவினைகள் மற்றும் மனைக்கிடையில் இருக்கக்கூடிய தீயவற்றால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக தான் தொடர்ந்து பல நாட்கள் நம்ம கோமியம் தெளிக்கிறது வழக்கமாக இருக்குது. வீடுகளில் மட்டும் இல்லாமல் ஆலய திருக்குடமுழக்கின் போதும் ஆலய வளாகத்தை நுண்ணிய சக்தி வாய்ந்த மந்திர ஒளியால் உருவாக்குவதற்கு ஈடாக பசுஞ்சாணியையும் பயன்படுத்துவது இன்றும் வழக்கமாக இருக்குது. பிறரின் தீய பார்வையால் பாதிக்கப்பட்டவங்க கோமியத்தால் அவ்வப்போது